ஃபவுண்டேஷன் மேக்ஸில் ப்ரப்போர்ஷன்கிற சாப்டரில் 27th sum. Two numbers are in the ratio 3:4. If 6 is added to each number of the ratio, then the new ratio will be 4:5. Then the numbers are அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல ப்ரொசீஜர் படி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரெண்டு நம்பர் ஏபி அப்படின்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். இது ஓல்டு நம்பர். இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 3x 4xன்னு எழுதிக்கணும். அப்போ நியூ நம்பரில் என்ன பண்ணணும்னா 3x + 6ன்னு ஆட் பண்ணிக்கணுமா, 4x + 6ன்னு ஆட் பண்ணிக்கும்போது இந்த ரேஷியோ என்னவா மாறிடுதுன்னா 4:5 மாறிடுது. இது ரேஷியோ 3x + 6ம் 4. 3x தான் பழைய ரேஷியோ. 3:4னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த இஸ்டுவை எடுத்துகிட்டு 3x 4xன்னு எழுதிக்கணும். ஒவ்வொன்றோடைய 6 ஆட் பண்ணணும். அப்போ அந்த ரேஷியோ 4:5 மாறுது. அதாவது 3x + 6 4x + 6 வந்து 4:5 மாறிடுது. 4:5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன போடுவோம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் = ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். 5 × 3x + 6 = 4 × 4x + 6 இப்படி போடணும். இப்போ 15x, இந்த 5 ரெண்டோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும். ப்ளஸ் 30 = 4 4s are 16x + 24. எக்ஸையெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாடுவோம். 15x, இந்த 16x இந்த பக்கம் வந்தால் -16x = 24. இந்த ப்ளஸ் 30 இந்த சைடு வந்தால் -30. 15ல் 16 போகாது, 16ல் தான் 15 போகும். அதனால் ஒரு எக்ஸு பெரிய நம்பர் 14, அதனால் -x. அது மாதிரி 24லேருந்து 30 போகாது, 30லேருந்து தான் 24 போகும். 6 பெரிய நம்பர் 30, அதனால் அதுக்குள்ளே சைன் -6. இப்போ -x -6னா எக்ஸ் வந்து 6க்கு ஈக்குவல். நமக்கு என்ன கேட்டிருக்கு, அவங்களுடைய இது தான் கேட்டிருக்கு, நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஏங்கிற நம்பர் என்ன, 3x. அதாவது ஏங்கிற நம்பர் 3xனா 3 × 6 18. பிங்கிற நம்பர் வந்து 4x, அதனால் 4 × 6 24. அதனால் அந்த ஏபிங்கிற நம்பர் என்ன அப்படின்னா 18 24 தான் அந்த நம்பர். 18 24 தான் அந்த நம்பர். புரியுதா? 3x 4x ரேஷியோவில் இருக்குது. ஒவ்வொரு நம்பரோடைய 6 ஆட் பண்ணுறோம். அப்போ 3x + 6 4x + 6 ஆட் பண்ணும்போது அதனுடைய ரேஷியோ வந்து 4:5 ஆயிடுது. அதாவது 3x + 6 4x + 6 வந்து 4:5 ஆயிடுது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணல, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் = ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னு போடுறோம். அப்படி போட்டு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது x 6 வருது. அப்போ a வந்து 3 × x 60 18, 4 × x 4 × 6 24, 18 24. அந்த ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது. இப்போ இவ்வளவுலாம் நீங்கள் போவே வேண்டாம். என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர் கொடுத்தாச்சு, இந்த ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுதான் ஆன்சர்னால் இதோட 6 கூட்டு 20 26. இதனுடைய ரேஷியோ 4:5 கிடையாது, ஏன்னா 26ன்னு வந்துருச்சு. அதனால் இது 5ஆல் வகுப்படாது. இதோட 6 கூட்டு 23:25. இது 4ஆல் வகுப்படுமா, வராது. அதனால் இதுவும் 4:5 ரேஷியோவில் கிடையாது. இது 5ஆல் வகுப்படாது, இது 4ஆல் வகுப்படாது. 18ஓட 6 கூட்டு 24, 24ஓட 6 கூட்டு 30. இது என்ன ஆயிரும், 6 நாள் 24, 6 5 30ன்னு ஆயிரும். இது 4:5 ரேஷியோவில் வருது. அதனால இதுதான் ஆன்சர். இப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமே டக்குன்னு நீங்கள் ஆன்சரை போட்டுடலாம். ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. இதுதான் வந்து ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. இதோட 6 கூட்டிக்கணும். இந்த 2 6ஐயும் கூட்டிட்டு இந்த 2 நம்பர் வந்து 4:5 ரேஷியோவில் வருதான்னு பார்க்கணும். எந்த நம்பர் வருதோ அதுதான் ஆப்ஷன். இந்த ப்ராசஸ் படி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த ப்ராசஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.